ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் February 2026 தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டென்ட் சொல்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். நீர்ப்பாசனம், மின்சார வசதி அண்ட் தட்டுப்பாடு, உணவு உற்பத்தி, இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் டாபிக்ஸில் தான் வந்து பேசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் பேப்பரில். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேசேஜஸ் நம்ம வந்து புக் ஸ்பீட்லேயே வந்து எழுதியிருப்போம். ஸோ சேலஞ்சிங்காக இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா படப்பிடிப்பு பற்றி ஒரு லெட்டர் வந்து வந்திருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது டாபிக். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து ஒரு புது டாபிக் வந்து இருந்துச்சு. லித்தோகிராஃபி பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் டக்குன்னு எடுக்க முடியல. அதுவும் ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து சில வார்த்தைகள் வந்து எடுக்க முடியல அப்படின்னோடனே ஒரு மாதிரி பதட்டமாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதினவங்க. பட் அதுக்கப்புறம் போக போக வந்து பெருசாக வந்து சேலஞ்சிங்காக வந்து இல்லை. எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நான் வாசி காட்டுறேன். எனக்கு என்ன வார்த்தைகள் தெரியலன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக அதை எழுதியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகே, நான் அப்படியே பார்த்து வாசிக்கிறேன். எழுதுகிறப்போ மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து நோட் பண்ணி எழுதலாம். நான் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து தான் வந்து வாசிக்க போகிறேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களை சந்திப்பதில் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலில் மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக வந்து இருக்குது. நியாயமான கோரிக்கைகளை உண்மையுடன் சொல்லும்போது அவற்றை கையாளுவதற்கான நடவடிக்கைகளை உடனுக்குடன் மேற்கொள்வதும், குற்றங்களை ஆதாரத்துடன் சொல்லும்போது அவற்றை ஆராய்ந்து பார்த்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதும் நாம் பின்பற்றி வரும் நடைமுறையாகும் என்பதை அனைவரும் அறிவார்கள். உலகம் மழையை எதிர்நோக்கி வாழ்கிறது. அதுபோல் குடும்பங்கள் அரசின் நல்ல செயல்பாடுகளை எதிர்நோக்கி வாழ்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றாகும். ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்திடும் வகையில் மருத்துவ முகாம்களை அவ்வப்போது நடத்தி அவர்களின் பல்வேறு நோய்களை கண்டறிந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கும் பணியினை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்ப சுகாதார நிலையங்களை அவ்வப்போது பார்வையிட்டு சிகிச்சை முறையில் தேவையான உதவிகளை செய்ய வேண்டுமென்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் ரீட் பண்ணதுலையுமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கலாம். அதெல்லாம் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மேலே ஒரு 3 ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் முதலில்ன்றது கொஞ்சம் டவுட்டாக வந்து இருக்குது. மற்றதெல்லாம் ஓரளவு கரெக்டாக வாசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். அப்புறம் தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறப்ப ரொம்ப டீப்பாலாம் வந்து கேட்ட மாதிரி தெரியல. எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சுழி சாப்டர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஹால்விங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, பாதியாக்கும் முறை. அப்புறம் ரா, அப்வேர்ட் ரா, டவுன்வேர்ட் ரா எங்கே யூஸ் பண்ணுறது, அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெரிய சர்க்கிள் சாப்டர்லேருந்து, லார்ஜ் சர்க்கிள் சாப்டர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை மாற்று உரங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீழக்கோடு ஊரா அது எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தென் கொக்கிகளுக்கு முன் சுழிகள் எவ்வாறு எழுதப்படுகிறது அதையுமே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எழுதலாம்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து. தென் சுருக்கெழுத்தில் எழுதுக, அதுக்கப்புறமா வந்து விரிவெழுத்தில் எழுதுக. இதுவுமே வந்து ஒரு 15 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக வந்து இல்லை. 1-2 நேம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, பாண்டுரங்கன், கள்ளழகர் அப்படின்னு சொல்லிட்டு, விரிவெழுத்தில் எழுதுகன்னு சொல்லிட்டு. நான் ஸ்க்ரீனில் அதுக்கு ஆன்சர் வந்து காட்டுறேன். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஆன்சர் அண்ட் பேஜ் நம்பர் வந்து இருக்கும் சீனிவாச ராவ் புக்கில். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓவராலாக உங்களுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க தமிழ் சீனியருக்கு. ஓகே, அதுதான் வந்து ஒரு கரெக்டான டிசிஷன். அப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் சீனியர் எக்ஸாமினேஷன் நீங்கள் இன்னும் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.